கடந்து வந்தோ, ஆனால் சேதமொன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் தேவா. பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் தேவா. பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர்.
வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறீர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் போதிக்கிறீர். உமக்கு மகிமை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது வருடந்தோறும் இந்த காலகட்டத்தில் நாம் கேட்குற சத்திய வார்த்தைகள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒலிவ மலைக்கு அருகே இருக்கக்கூடிய பெத்பகே பெத்தானியா என்ற கிராமத்துக்கு வந்தபோது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களில் 2 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை
உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்க. அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அது மனிதரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை. அதை எனக்கென்று அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார். அப்படி அதை அவிழ்க்கும் போது, ஏன் இதை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவார். அப்படியே சீஷர்கள் புறப்பட்டு போகிறாங்க. இருவழி சந்தியிலே ஒரு வாசலின் அருகே கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. அதை அவிழ்க்கிறாங்க. இயேசு சொன்னது போலவே அங்கே இருக்கிற ஆட்கள், ஏன் இதை அவிழ்க்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இயேசு எப்படி கற்பித்தாரோ அதை அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அவர்கள் போக விட்டார்கள். இந்த சம்பவம் அநேக வருடங்களுக்கு முன்னதாக சகரியானால தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இது நடந்துச்சு. சகரியா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு, எருசலேம் குமாரத்தியே என்று தேவ ஜனத்தை அழைத்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, நீ கெம்பீரி, இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இப்படி ஒரு தீர்க்க தரிசனம். சகரியா தீர்க்க தரிசி பல ஆண்டுகளுக்கு முன்னதாக சொன்ன தீர்க்க தரிசன வாக்கியம் அதை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே கர்த்தர் அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றுவதில் அவர் ரொம்பவே கவனமாக இருந்தார். ஆகவே இப்போது அனுப்புகிறார் சீஷர்களை. இவங்க போகிறாங்க. அப்படியே அங்கே மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4:5 இந்த தீர்க்க தரிசனத்தை அங்கே நினைப்பூட்டுகிறான். அதில் அது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக சீஷர்கள் போகிறாங்க. அந்த கழுதியும் அதனோடு இருக்கிற குட்டியும் இங்கே கர்த்தர்கிட்ட கொண்டு வராங்க. அதன் மீது வஸ்திரங்களை போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கழுதியின் மேலே ஏற்றுறாங்க. எல்லா ஜனங்களும் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, மரக்கிளைகளை எல்லாம் விரிக்கிறாங்க. அந்த கழுதை தான் அதில் நடந்து போகுது. கர்த்தருக்காக செய்யப்பட்ட காரியம் என்றாலும் கழுதை தான் அதை அனுபவிக்குது. மத்தேயு 21:7 பாருங்க. 7 கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இப்ப கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு பவனியாக போகிறது. அப்பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க? வாசிங்க அடுத்த வசனம். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க எல்லாரும். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வந்தவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். இப்போ அந்த கழுதை ஆண்டவராகிய இயேசுவை சுமந்து கொண்டு எருசலேமுக்குள்ளே போகுது. ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு பிரியமான, நான் விரும்புகிற இடம் என்று எருசலேமை சொன்னார். இந்த இடத்தை நான் விரும்புகிறேன், ஆகவே நான் இங்கே இருப்பேன் என்று எருசலேமை அவர் விரும்புகிறார். தினமும் அங்கே ஜெபம் பண்ணுவார். எருசலேம் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுவார். எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலை மீது இரவெல்லாம் தங்குவார்.
ஜெபிப்பார். எருசலேம் அவருக்கு மிகவும் விருப்பமான இடம். கடைசியாக இப்போ எருசலேமுக்கு போகிறார். இந்த கழுதை மீது பவனியாய் போகிறார். அடுத்த வசனத்தை பார்த்தா அவர் எருசலேமுக்குள்ளே போகிறார். ஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவர் யாரோ, இவர் யார், இவர் யார்? 3.5 வருஷம் எல்லா இடமும் சுற்றி நடந்து பிரசங்கித்தவர், அற்புத அதிசயங்களை செய்தவர். எல்லாரோட கண்களும் அவரை பார்த்திருந்த போதிலும் இவங்க அறியாதவங்களாக இருக்கிறாங்க. இவர் யாரோ என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த சம்பவம்லாம் சரித்திர சம்பவம், நம்ம அறிந்த ஒரு காரியத்தான். ஆகிலும் நம்ம பார்க்குற ஒரு காரியம், கழுத ஆண்டவராகிய இயேசுவை சுமந்து சென்றபடியால் அந்த பரிசுத்த நகரமாகிய தேவன் விரும்பக்கூடிய அந்த எருசலேமுக்குள்ள அது போகுது. அது இருந்த இடம் இருவழி சந்தை. அதனுடைய பிரயாணம் அங்கிருந்து துவங்குது. இருவழி சந்தையிலே வாசல் அருகே கட்டப்பட்ட ஒரு கழுதை. அது அவிழ்க்கப்பட்டு அதுக்கு ஒரு நல்ல பிரயாணத்தை தேவன் கொடுத்தார். இயேசுவிடத்திலே வந்தது, இயேசுவை சுமந்தது, பரிசுத்த நகரத்துக்குள்ள இங்கே வந்ததை பார்க்கலாம். அப்படிதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பிரயாணம் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலாம். அவர்கள் ஏதோ கழுதை இருவழி சந்தையில் கட்டப்பட்டிருந்தது போல எகிப்திலே அவர்கள் கட்டுண்ட நிலைமையில் மிகவும் பார்வோன் எகிப்தியருடைய கொடுமையிலே அவங்க அவஸ்தைப்பட்டு இருந்தாங்க. உபத்திரவம் என்ற கயிறு அவர்களை கட்டி வைத்திருந்தது. கர்த்தர் அவர்களை விடுவித்தார். மோசேயை கொண்டு 40 வருடம் வனாந்திர மார்க்கமாய் பிரயாணம் செய்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை அடைகிறார்கள். ஒரு பிரயாணம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு. அப்படிதான் நம்மளுக்கும். நம்முடைய ஜீவியமோ ஒரு யாத்திரை. ஏதோ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் நம்முடைய யாத்திரை பரம கானானை நோக்கி, பரம எருசலேமை நோக்கி இன்றைக்கு நம்ம பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணம் இப்போ இந்த கழுதைக்கு நல்லபடியாக முடிஞ்சது. பரிசுத்த நகரம் வரைக்கும் போயிருச்சு இயேசுவை சுமந்து சென்றதுனால். பிரயாணம் பரிபூர்ணமாக அது முடிவடைந்தது. உலகத்தில் அநேகருடைய பிரயாணம் பாதியில் முடிஞ்சு போகுது. சங்கீதக்காரன் கேட்பார், பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதீரும். நான் முற்று முடிய நடந்து போய் பூரணமாக என்னுடைய பிரயாணம் முடியணும். பாதி வயதில் பாதி பிரயாணத்தில் என்னை எடுத்துக்கொள்ளாதீருங்க. அநேகருடைய வாழ்வை பார்க்கலாம். பாதியில் நின்று போயிடும். பரம கானானை அடைந்தாகணும், பரம எருசலேமை அடைந்தாகணும். அது இயேசு நம்மோடு கூட இருந்தால் மட்டுமே. இயேசுவை சுமந்து சென்றபடியால் தான் அதை எருசலேமுக்குள்ளே போச்சு. அந்த கழுதை இல்லாமல் அது எருசலேமுக்குள்ளே கழுதை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் கட்டப்பட்டு கட்டுண்ட நிலைமையில் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்குது, போக முடியாது. அது அவிழ்க்கப்பட்டு கத்தரண்டையில் வந்து கத்தரை சுமந்ததினால் அதனுடைய பிரயாணம் ஜெயமாய் முடிந்தது. இந்த வேத புத்தகத்தில் பல கழுதைகள் இடம் பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு கழுதையுடைய சம்பவத்தையும் பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்வுக்கு அது ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் கழுதையை கொண்டு நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார். முதலாவது ஒரு கழுதையை பார்க்கலாம். ஆதியாகமத்திலிருந்து பல கழுதைகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆதியாகமத்தில் ஒரு கழுதையை பார்க்கலாம். பாதி வழியில் நிறுத்தப்பட்ட ஒரு கழுதை. அதனுடைய பிரயாணம் பாதியில் நின்று போகிறது. ஒரு நாளிலே தேவராகிய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உனக்கு இருக்கிற ஒரே புதல்வன் ஏகசுதன், அவனை எனக்காக மோரியா தேசத்து மலைகளில் ஒன்றில் நான் குறிக்கக்கூடிய மலையில் நீ தகனபலியாய் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். உடனே ஆபிரகாம் கழுதியின் மீது சேனை வைத்து தன் மகனையும் அவனையும் சில வேலையாட்களையும் அழைத்து கொண்டு தேவன் குறித்த இடத்துக்கு போகிறார். அங்கே போகும்போது என்ன நடந்துச்சு? ஆதியாகமம்
22ஆம் அதிகாரம் முதல் ஒரு 5 வசனங்களை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். உடனே கீழ்ப்படிச்சான். புறப்பட்டு பிரயாணமா போறாங்க. கழுத மேல போறாங்க. போய்கொண்டே இருக்கும் பொழுது தேவன் குறித்த இடத்தை வெகு தூரத்தில் பார்க்கிறான். தேவன் குறித்த இடம் வருது, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. கீழே வாசிங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் 3 நாள் கழுதி பிரயாணமாய் போகுது. இவங்கெல்லாம் கழுத மேல பிரயாணமா போறாங்க. 3 நாள் பிரயாணத்துக்கு பின்பு நடந்தது என்ன? வசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தேவன் குறித்த இடத்தை தூரத்துல பார்க்கிறான். கழுதையோடைய அங்க வரைக்கும் போயிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் சொன்னார், கழுதையை இந்த இடத்துல நிறுத்திருங்க, நீங்களும் இறங்குங்க, நானும் என் குமாரனும் அவ்விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு திரும்ப நாங்கள் வரோம் என்று கழுதையை நிறுத்த சொன்னான். கழுதையை அவ்விடத்திலே நிறுத்தினார்கள். அப்படி பிரயாணம் பாதியில் நின்றுச்சு. தேவன் குறித்த ஒரு இடம் இருக்கிறதே, அந்த இடம் வரைக்கும் போக முடியல. கழுதை அதோ அந்த இடத்துல நின்றுச்சு. இப்படி தான் தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு எகிப்திலே அவர்கள் மிகுந்த கொடுமையை அனுபவிக்கும் பொழுது மோசேயின் மூலமாய் கர்த்தர் அவர்களுக்கு அறிவித்தார். பாலும் தேன் ஓடக்கூடிய உங்கள் சொந்த தேசத்தை, கானான் தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் புறப்பட்டு போங்க, பார்வோன் இடத்துல அனுமதி வாங்கிக்கிட்டு அவன்கிட்டருந்து விடுதலை பெற்று நீங்கள் போங்க என்று சொன்னார். அப்படியே இவர்கள் பல பாடுகளுக்கு பின்பு எகிப்தியருக்கும் 10 விதமான வாதைகளை அனுபவித்த பின்பு இவங்க புறப்பட்டு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு 40 வருடமாக பிரயாணம் செய்து கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இனி யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடந்த பின்பு பாலும் தேனும் ஓடக்கூடிய இஸ்ரவேல் தேசம் வரப்போகுது. இந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பே ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், இந்த 2 கோத்திரத்தார் தங்களுடைய தலைவர்களிடத்தில் கேட்குறாங்க, மூப்பர்களிடத்தில் கேட்குறாங்க, எங்களை யோர்தானை கடந்து அங்கே எங்களை கூட்டிகிட்டு போக வேண்டாம், எங்கள் பிரயாணத்தை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு நிறைய ஆடுகள் இருக்குது, நிறைய மாடுகள் இருக்குது, அவைகளுக்கு இந்த இடத்துல நல்ல நீர்வளம், நல்ல புல்வெளி இதெல்லாம் இருக்குது, எங்கள் மிருகஜீவன்களுக்கு போதிய ஆகாரம் எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் இதோடு முடிச்சுக்கிறோம், அங்கே பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம் வரைக்கும் எங்களை கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. என்னாகமம் 32ஆம் அதிகாரம் ஒரு முதல் 5 வசனத்தில் பார்த்தா அப்படி இருக்கும். வாசிங்க. ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய எலெயாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறிய அடித்த அதரோத், தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலெயாஸ்,
சேபாம், நேபா, பேயோன் என்னும் பட்டணங்களை சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து அப்புறம் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு எங்களை கூட்டிட்டு போக வேண்டாம். இந்த நாட்டை உமது அடியாருக்கு இந்த இடமே எங்களுக்கு போதும் என்று உங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கணும். எங்கள் பிரயாணத்தை இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோன்னு கேட்டாங்க. பாதியில் பிரயாணத்தை அவர்களே நிறுத்துகிறாங்க. அப்படிதான் லோத்தின் மனைவி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள், அவள் போக வேண்டிய பிரயாணம் இன்னும். அவள் பின்னிட்டு பார்த்து அவளுடைய பிரயாணம் அப்படியே நின்று போச்சு, பாதியில் நின்றுருச்சு. அதுபோல் ராகேலுடைய பிரயாணம் ஆதியாகமம் 35:19 அதில் பார்த்தா ராகேல் பெத்லகேமுக்குள்ள போகக்கூடிய அந்த வழி வரைக்கும் போகிறான். ஆனால் அவளுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவள் அதுக்குள்ளே மரித்து போகிறான். பெத்லகேமுக்குள்ளே போயிருந்தா அது ரொம்ப சந்தோஷம். பிதாக்களுடைய கல்லறையில் கூட இடம் கிடைச்சிருக்கும், அவர்களுடைய முன்னோர்கள். ஆனால் இப்போது அவள் பெத்லகேம் போகிறதுக்கு முன்னாடியே மரித்து போய்விட்டான், ஓட்டம் முடிஞ்சு போச்சு. இப்படி வேதத்தில் நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். அநேகருடைய ஓட்டங்கள் முழுமையுமாய் முடியாமல் பாதியில் நின்று போகுது. நம்முடைய ஓட்டம் முற்று முடிய அது நமக்கு நல்லபடியாக முடியணும். பரம எருசலேமுக்குள்ளே நம்ம போய் சேரணும், பரம கானானுக்குள்ளே போகணும். இந்த கழுதை போகுது எருசலேமு பட்டணத்துக்குள்ளே, ஆண்டவராய் இயேசுவை சுமந்து கொண்டு போனதுனால. இன்னொரு கழுதையை பார்க்கலாம், காணாமல் போன கழுதை. பாதி வழியில் நிறுத்தப்பட்ட ஒரு கழுதையை பார்த்தோம். இன்னொரு கழுதை காணாமல் போன ஒரு கழுதை. அது எஜமானுக்கு அடங்காத ஒரு கழுதை, அது காணாமல் போச்சு. 1 சாமுவேல் 9 3வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 9 3 வரைக்கும். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. சவுலுடைய தகப்பன் கீஸ், அவனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. கழுதை பார்த்தா காணலை. திடீர்னு ஒரு நாள் கழுதைகள் காணாமல் போச்சு. உடனே சவுலுடைய தகப்பன் ரொம்ப வருந்துவான், ரொம்ப கலங்குவான். தன் மகனாகிய சவுலை கூப்பிட்டு வேலையாட்களில் 2 பேரை நீ அழைச்சிக்கிட்டு போய் காணாமல் போன கழுதையை தேடி கண்டுபிடிச்சு நீ அதை கூட்டிட்டு வா என்று மிகுந்த ஒரு மனவேதனையோடு தன் மகனிடத்தில் சொல்லுவார் கீஸ். வாசிங்க. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றார். அப்படியே அவன் சவுல் புறப்பட்டு போறான், கழுதையை தேடி போறான். எங்கெல்லாம் போனா பாருங்க, எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். முதல்ல ரெண்டு இடத்துக்கு போறாங்க, அங்க கழுதை இல்லை. அடுத்து 3வது சாலீம் என்ற இடத்துக்கு தேடி போறாங்க. அங்க போகும்போது அங்கேயும் காணவில்லை, அங்கேயும் கழுதை கிடைக்கல. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. எந்த இடம்? பென்யமீன் நாட்டை உருவ கடந்து அவைகளை காணவில்லை. போய் தேசமெல்லாம் தேடுறாங்க. எத்தனை ஊர்கள், எத்தனை நாடு கடந்து போறாங்க. பார்த்தா கழுதியை காணல. இப்போ கூட இருக்கிறவன் சொல்கிறான், உங்கள் தகப்பனாருக்கு இப்போ கழுதை மேலே இருக்கிற கவலை போய் நம்மை பற்றி அவங்க கவலைப்படுவார் அப்படின்னு சவுல் வருத்தப்படுவான், சொல்லுவான். அதுக்கு அந்த வேலையால் சொல்லுவான், இல்லை, இங்கே ஒரு தேவனுடைய மனிதன் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரிடத்துல போனால் கழுதை எங்கே இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதா, எங்கே இருக்கும், அதை சொல்லுவார் அப்படின்னு ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை தேடி போவாங்க. ஆனால் இது தேவனுடைய திட்டம், அவருடைய தீர்மானம். கழுதியை தேடி தான் தேவனுடைய ஊழியக்காரரை சந்திக்க போகிறாங்க. ஆனால் அங்கேயோ
அவன் எதிர்பாராத ஒரு காரியம் அவனுக்கு நடக்குது. இஸ்ரவேல் ஜனத்தை அரசாளக்கூடிய ராஜாவாக இவனை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவான். இது தேவனுடைய திட்டம். அதனால் கழுதை காணாமல் போச்சு. ஆகிலும் கழுதை காணாமல் போனது எஜமானுக்கு அடங்காம தான் சொந்த இஷ்டத்துக்கு கழுதை புறப்பட்டு போயிடுச்சு. காணாமல் போன கழுதை. இஸ்ரவேல் ஜனம் அப்படித்தான். ஆண்டவராக இயேசு சொன்னார், காணாமல் போன அந்த இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். சீஷர்களை அவர் அனுப்பும் போது காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் அவங்களிடத்தில் போங்க. காணாமல் போன ஆடு அது, காணாமல் போன இன்றைக்கு இஸ்ரவேலர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் அவங்க தேவனுடைய கண்ணுக்கு தெரியாமலே தான் தேவனை அறியவில்லை. தேவனை அவர்கள் அறியவில்லை. ஆண்டவரே சொல்லுவார், கழுதை, மாடு, பசு இவங்களுக்கு கூட தங்களுடைய முன்னணி தெரியும். ஆனால் என் ஜனமோ அறியவில்லை. பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை. கழுதைக்கு தெரியுது, மாட்டுக்கு தெரியுது, ஆனால் என்னோட ஜனத்துக்கு ஒன்றும் தெரியலை. வாசிங்க. மாடு தன் எஜமானையும், ஒரு மாடு அதுக்கு தன் எஜமான நல்லா தெரியும். யார் தன்னை வளர்க்குறாங்கிறா, எந்த வீட்டுக்காரங்க நம்மளை வளர்க்குறாங்க, யார் நமக்கு சாப்பாடு கொடுக்குறா, புல் தண்ணி எல்லாம் வச்சு நம்மளை மேய்த்து நம்ம வழி நடத்துறது யார், நம்முடைய எஜமான் யார் என்று மாட்டுக்கு தெரியுமா. மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியும் அறியும். அவங்களுக்கு தெரியும். மாட்டுக்கும் கழுதைக்கும் அதெல்லாம் மிருகம். மிருகத்துக்கு இருக்கிற அறிவை விட மனிதனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு கொடுத்துருக்கிறான், பகுத்தறிவு. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து அவர் என் ஜனமோ என்னை அறியவும் இல்லை, என்னை உணரவும் இல்லை. அவங்களுக்கு உணர்வே இல்லை. என்னை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு இல்லை. உணர்வில்லாத ஒரு ஜனம் என்னை அறியவில்லை என்று இந்த இடத்துல புலம்புகிறார். இஸ்ரவேல் ஜனம் அவங்க தான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார், காணாமல் போன ஒரு ஆடு. ஏனென்றால் அவங்க கண்ணால் தான் பார்த்தாங்க, காதால் தான் கேட்டாங்க ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையை. இயேசுவை பார்க்குறாங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாய், கேட்டும் கேளாதவர்களாய், அவங்களுடைய இருதயம் ஒரு கொழுத்த இருதயமாய் இருக்கும்னு ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தது போல அவங்க அப்படி தான் இப்படி தான் இருக்கிறாங்க என்று இயேசு சொல்லுவார். அவர்கள் கண்ணால் கண்டும் அவங்க காணாதவர்கள் போலவே, செவியில் காதார கேட்டும் அவர்கள் கேளாதவர்கள் போல, அவர்கள் இருதயம் கொழுத்த இருதயமாய் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்களாம். செவியை மந்தமாக்கி கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆகவே என்னை அவர்கள் அறியவில்லை என்று ஏசாயா சொன்னது போலத்தான் அவங்க இருக்கிறாங்கன்னு ஆண்டவராக இயேசு சொல்லுவார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்க. 13. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் அவர்களிடத்திலே நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. போதும் பாருங்க, இது காணாமல் போன ஒரு கழுதை, பாதி வழியில் நிறுத்தப்பட்ட ஒரு கழுதையை பார்த்தோம். இது காணாமல் போன ஒரு கழுதை. அடுத்து இன்னொரு கழுதை வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. துரோகம் செய்த ஒரு கழுதை. அப்சலோம் கழுதை மேலே பிரயாணமாக போகிறான். ஆனால் கழுதை அவனுக்கு துரோகம் செய்து அவனை கைவிட்டுட்டு போகுது. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது அப்சலோமின் கழுதை அவனை கைவிட்டுறது. வாசிங்க. 2 சாமுவேல் 18:9. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை
சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. போதும், கழுத அவனை சுமந்துட்டு வருது. தாவீதின் சேவகருக்கும் அப்சலோம் சேவகர்களுக்கும் இப்போ யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. தாவீதின் சேவகர்கள் பார்த்தா அப்சலோமை கொண்டு போடுவாங்க. இவன் கோவேறு கழுதை மீது ஏறி தப்பி அவன் ஒரு இடத்துக்கு ஓடி போவான். இந்த கழுதை அப்சலோமை சுமந்து கொண்டு ஒரு கர்வாலி மரத்துக்கு அடியில் அப்படி ஓடி வருது. அந்த கர்வாலி மரம் அப்படி சன்னல் பின்னலா அது இருக்குது. அப்சலோம் கழுதை வேகமாக ஓடி போகும்போது அப்சலோம் அந்த கர்வாலி மரத்தின் சன்னல் பின்னலா இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இவன் மாட்டிக்கிறான். எப்படி இவன் மாட்ட முடிஞ்சது? அப்சலோமுக்கு முடி அதிகம், தலைமயிர் அதிகம். வருஷத்தில் ஒரு முறை அவனுடைய தலைமுடி அப்படியே ஷேவ் பண்ணி எடுப்பானான். பாரமாக இருக்குமா அந்த முடி அவனுக்கு. அந்த ஷேவ் பண்ணி எடுத்த முடிய அதோட வெயிட்டு தாவீது ராஜா எவ்வளவு வெயிட்டோ அவருடைய எடைக்கு ஈடா அந்த முடி இருக்குமா. பாருங்க, 14ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம், 14:26. தன் தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால், தலைமயிர் தனக்கு பாரமாய் இருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்துக் கொள்வான். வருஷந்தோறும் அவன் அதை சிரைத்துக் கொள்ளுவான். சிரைத்துக் கொள்ளுவான். சிரைக்கும் பொழுது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாய் 200 சேக்கல். அப்பா, எவ்வளோ முடி அவனுக்கு இருந்திருக்குது. வருஷத்தில் ஒரு தரம் அப்படியே மொட்டை அடிச்சிருவான். முடி அவனுக்கு பாரம், அதனால தான் அப்படி பண்ணுவான். நிறைய முடி இருக்குல்ல. கழுதை வேகமாக ஓடி வரும்போது இவனோட முடி அப்படியே காற்றுல பறந்துருக்கணும். அதுதான் அந்த கர்வாலி மரம், சன்னல் பின்னலாய் இருக்கிற கர்வாலி மரத்தில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ அவன் அந்தரத்தில் தொங்குறான். பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் அப்படியே அந்தரத்தில் அவன் தொங்குறான். கழுதை அது பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. துரோகம் செய்த கழுதை, தன் எஜமானை கைவிட்ட ஒரு கழுதை. இந்த கழுதைகள் மூலம் கூட கர்த்தர் நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துரோகி தான் யூதாஸ் காரியத். ஆண்டவர் அவனையும் ஒரு அப்போஸ்தலனா கூட வச்சிருந்தார். ஆனால் அவன் துரோகம் செய்தான், கூடயே இருந்து துரோகம் செய்தான். அதனால வேதத்தில் இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர் பட்டியல் வரும். அதில் யூதாஸுக்கு மாத்திரம் அடைமொழியோடு கூட அவனுடைய பெயர் வரும். துரோகியான யூதாஸ் காரியோத் அப்படின்னு வரும். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய பெயரும் அந்த 12 சீஷர்களுடைய பெயரும் வரும். அதில் இவனுக்கு மாத்திரம் ரொம்ப ஸ்பெஷலாக அடைமொழியோடு கூட அவனுடைய பெயர் வரும். அதை மட்டும் வாசிங்க. 6 லூக்கா 16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியோத். அப்சலோமுடைய கழுதை அவனுக்கு துரோகம் செய்திருச்சு. அது பாட்டுக்களை போயிருச்சு. இவன் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். தாவீதின் சேவகர்கள் வந்தவங்க அவனை வெட்டிடுவாங்க. அதோடு அவனுடைய வாழ்வு முடிஞ்சிருது. கழுதை தன் எஜமானை கைவிட்டுட்டு அது பாட்டுக்குள்ளே ஓடிடுது. துரோகம் செய்த ஒரு கழுதை யூதாஸ். உதாரணத்துக்கு சொல்லுவோமானால் யூதாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடியே இருந்து அவரை காட்டி கொடுத்தான். அற்பமான வெள்ளி காசுக்காய் ஆண்டவராகிய இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆகவே தான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யூதாஸுடைய பெயரை காட்டி கொடுத்த யூதாஸ் அப்படின்னு ஒரு அடைமொழி வரும். காட்டி கொடுத்த யூதாஸ், துரோகியான யூதாஸ் காரியோத் அப்படின்னு அவனுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வேதம் அவனை துரோகி என்று சொன்னாலும் கர்த்தர் அவனை பார்க்கும்போது துரோகின்னு சொல்லலை.
கடைசி நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். யூதாஸ் காரியோத் பணத்தை வாங்கிக்கிட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வருவான் காட்டி கொடுப்பதற்காக. நான் முத்தத்தினால் யாரை காட்டி கொடுக்கிறேனோ அவர் தான் பிடிச்சிக்கோங்க என்று அடையாளம் சொல்லி இருந்தான். ரபி நீர் வாழ்க அப்படின்னு இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் முத்தமிடுவான். அப்போ இயேசு என்ன சொல்லுவார்? சிநேகிதனே, நீ எதற்காக இங்கே வந்தாய்? முத்தத்தினால ஐயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய். சிநேகிதனே என்றார். ஆனால் வேதம் அவனை துரோகி என்று சொல்லுகிறது. இயேசு சிநேகிதனே என்றார். சத்துருவை சிநேகிக்க சொன்னவர். ஆகவே கூடியே இருந்து துரோகம் செய்துட்டோம். அந்த மாதிரி தான் அப்சலோமுடைய கழுதை இத்தனை வருடமாக சுமந்து அவனுக்கு பிரயாணத்தில் உதவியாக இருந்த கழுதை கடைசி நேரத்தில் கைவிட்டுருச்சு, துரோகம் பண்ணிருச்சு. அந்த வழியாய் போய் அவன் அப்படியே அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அவனை தாவீதின் சேவகர்கள் வெட்டிடுவாங்க, கொன்றுவாங்க. அந்த இடத்துல அவன் செத்து போயிடுவான். அது ஒரு கழுதை. இன்னொரு நல்ல கழுதையும் உண்டு. இதெல்லாம் கெட்ட கழுதிங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பாதி வழியில் நிறுத்தப்பட்ட ஒரு கழுதை, காணாமல் போன கழுதை, துரோகம் செய்த கழுதை. இதெல்லாம் ஒரு நல்ல கழுதையும் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை உணர்த்திய ஒரு கழுதை, ஒரு தேவனுடைய மனிதன். அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, யாரை சபிக்கிறானோ சபிக்கப்படுவாங்க. மோவாபியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம். இஸ்ரவேலர் அப்படியே அந்த பாளையத்தை பார்த்து மோவாப் ராஜா பாலாக் பயந்துருவான். இவங்களை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? பிழையாம் அவனுக்கு கூலி கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னான். அவன் செய்வான் என்று அவனை ஆள் அனுப்புகிறான் கூலியை கொடுத்து. அவன் முதல்ல கர்த்தர்கிட்ட கேட்பான், கர்த்தர் வேண்டான்னு சொல்லுவார். அதனால் வேண்டான்னு சொல்லுவான். திரும்ப திரும்ப கர்த்தர்கிட்ட போய் கேட்பேன், நான் போகலாமா வேண்டாமான்னு. ஏன்னா மனதில் ஆசை, பண ஆசை. அந்த அநீதியின் கூலியிலே அவன் பிரியப்பட்டான். அந்த அநீதியான ஒரு பணம் அது மேலே ஆசைப்பட்டு அவன் கழுதை மேலே ஏறி போகிறான். தேவதூதன் வழியில் நிற்கிறார் பட்டயத்தோட, உருவின பட்டயத்தோட. அந்த கழுதை மூலம் அவனுடைய மதிகேடு அவனுக்கு உணர்த்தப்பட்டது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். பிலேயாமினுடைய வழி, பிலேயாமின் போதகம், அப்படியெல்லாம் வேதத்தில் வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. அவனுடைய வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, பிலேயாம் எதை விரும்பினா? அநீதியாக கிடைக்கக்கூடிய அந்த கூலி, அந்த பணத்தில் அவன் விருப்பம் கொண்டான். பாலாக் கொடுக்கக்கூடிய வெகுமதி மேலே அவனுக்கு அத்தனை ஆசை. அதை விரும்பினான். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷருடைய பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. கழுதை பேசினதே கிடையாது, மிருகங்கள் பேசுறதே இல்லை. ஆனால் பேசாத மிருகம் மனுஷருடைய பேச்சை பேசி அந்த தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை உணர்த்தியதாம். தேவன் கழுதையை கொண்டு கூட பேசுவார். இன்னைக்கு சில அறிவுரைகள், போதனைகளை கேட்கும்போது நாம் அற்பமாக நினைப்போம். நாம் விரும்பக்கூடிய ஊழியர்கள், விரும்பக்கூடிய ஆட்கள், அவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்களாக நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் யாரை கொண்டும் நமக்கு போதிப்பார். யாரை கொண்டும் கர்த்தர் நம்முடைய தவறுதல்களை உணர்த்துவார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே இவன் ஒரு தீர்க்கதரிசி. இவன் ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க,
யாரை இவன் சபிக்கிறானோ அவங்க சபிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு வரம், ஒரு வல்லமை அவனுக்கு கிடைத்திருந்தது. அவனுக்கு அவனுடைய மதிகேடு அவனுக்கு புரிந்து கொள்ள முடியல. அவனுடைய தவறு, அவனுடைய குறைவு, அவனுடைய குற்றம் அவனால் அதை அறிந்து கொள்ள முடியல. இப்போ கழுதை மூலம் கர்த்தர் உணர்த்துகிறான். கழுதையின் மூலம் தன் மதிகேட்டை அவன் உணரத்தக்கதா தேவன் செய்தார். நம்ம என்னாகம 22ஆம் அதிகாரம் நம்ம 23 28 அந்த 33 வரைக்கும் நம்ம அதை வாசித்து பார்த்தா அதில் தெளிவாக இருக்கும். கழுதை என்ன செய்தது, எப்படி பேசினது. பேசாத மிருகம் மனிதனுடைய பேச்சை பேசி தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை உணர்த்தியது. அது ஒரு நல்ல கழுதை. கடைசியா இன்னொரு கழுதை இருக்குது. திராட்சை செடியிலே கட்டப்பட்ட ஒரு கழுதை. இது 5வது கழுதை. பாதி வழியில் நிறுத்தப்பட்ட ஒரு கழுதை பார்த்தோம். காணாமல் போன ஒரு கழுதையை பார்த்தோம். துரோகம் செய்த ஒரு கழுதையை பார்த்தோம். மதிகேட்டை, தீர்க்கதரிசியின் மதிக்கேட்டை உணர்த்திய ஒரு கழுதையை பார்த்தோம். 5வது திராட்சை செடியிலே கட்டப்பட்ட ஒரு கழுதையை பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு கழுதையை பார்க்கலாம். ஆதியாகமம் 49:11 49:11 ஆதியாகமம். அவன் தன் கழுதைக்குட்டியை திராட்சை செடியிலும் யூதா தன் கழுதைக்குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். யூதாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். கழுதையை திராட்சை செடியிலே கட்டுவான். கோழியை கழுதையை அவன் நற்குல திராட்சை செடியிலே கட்டுவான். திராட்சை செடி என்றால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார், நானே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் அப்படின்னு யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுவார். வாசிங்க. நானே மெய்யான திராட்சை செடி. நானே மெய்யான. அப்போ உலகத்தில் இன்னைக்கு திராட்சை செடியெல்லாம் இருக்கு. திராட்சை செடியை பார்க்குறோம், திராட்சை பழத்தை பார்க்குறோம், அதெல்லாம் பொய் தான். ஆனால் உண்மையான ஒரு திராட்சை செடி ஆண்டவராகிய இயேசுவே. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்றார். 5வது வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். செடியோடு கொடி இணைந்திருந்தால் தான் கனி வரும். செடியில், திராட்சை செடியில் கனி வராது, கொடி தான் கனி கொடுக்கும். அப்போ இந்த கொடி தான் கனி கொடுக்கும். அதனால் நான் தானே கனி கொடுக்குறேன், நான் தனியாக பிரிஞ்சு போகிறேன் என்று கொடி பிரிந்தால், செடியை விட்டு பிரிந்தால் அது வாழவே முடியாது, கனி கொடுக்கவே முடியாது. இந்த கொடியானது செடியோடு இணைந்திருந்தால் தான் அது வாழ முடியும், கனி கொடுக்க முடியும். இப்போ செடி ஆண்டவராய் இயேசு, கொடி நாம். கழுதை திராட்சை செடியிலே கட்டப்பட்டு இருக்கிறது. கோழியை கழுதை நட்குல திராட்சை செடியிலே கட்டப்பட்டு இருக்கிறது. திராட்சை செடியும் நட்குல திராட்சை செடியும் கர்த்தர் தான். அவரோடு நம்ம கட்டப்பட்டு இருக்கணும். முதலாவது ஒரு கழுதையை பார்த்தோம். பெத்தானியா கிராமத்தின் எதிர்ப்புறத்தில் இருக்கிற கிராமத்தில் இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட ஒரு கழுதை. அதை அவிழ்த்து கத்தரிடத்தில் கொண்டு வந்தாங்க. கத்தர் அந்த கழுதை மீது ஏறி பவனியாக எருசலேமுக்கு போனார். அவரை சுமந்து கொண்டு அவரோடு இணைந்த ஒரு வாழ்வு தான் கழுதைக்கு எருசலேம் வரைக்கும் பிரயாணம் பண்ண முடிஞ்சது. அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள கழுதை பிரவேசிக்க முடிந்தது. கத்தர் இல்லாமல் இருந்தாங்க பிரயாணம் அதுக்கு நேரிட்டு வந்திருக்காது. அப்படிதான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட கத்தர் நம்மோடு கூட இருந்தாதான் நாம் கத்தரோடு இணைந்த ஒரு வாழ்வு. திராட்சை செடியிலே கொடியை போல இங்கே திராட்சை செடியிலே கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது.
நம்ம கர்த்தரோடு கட்டப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை அவருடைய அன்பின் கயற்றினாலே அவர் கட்டி இழுத்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஓசியா 11:4 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. ஓசியா 11. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். கர்த்தர் நம்மளை கட்டி அவரோட நம்மளை சேர்த்துக்கிறார். அன்பின் கயிறு, அவருடைய அன்பு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. தன் உயிரையே கொடுத்து, இரத்தத்தையே சிந்தி, தன்னையே கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவராய் இயேசு. அவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த அன்பின் கயற்றினாலே அவர் நம்மளை கட்டி அவர் பக்கம் நம்மை இழுத்து கொண்டார். அவர் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். அவரோடு நாம் கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். கழுதை ஆண்டவரோடு இணைந்ததுனால தான் அது எருசலேமுக்கு போச்சு. நாம் இன்றைக்கி பரம எருசலேம் போகணும். நம்முடைய பிரயாணத்தில் நம்ம இருக்கிறோம். பரம கானானை அடைய வேண்டும், பரம எருசலேமை அடைய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இல்லாமல் முடியாது. ஆகவே நம்ம கர்த்தரோடு கட்டப்பட்டவர்களாய், இங்கே கட்டப்பட்ட ஒரு கழுதை, திராட்சை செடி கர்த்தர் தான். திராட்சை செடியிலே கட்டப்பட்ட ஒரு கழுதை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நீங்கள் எப்படி ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படியே அவர் மீது கட்டப்பட்டவர்களாகவும் வசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அவருக்குள்ள வேர் விடணும். அவரோடு கட்டப்பட்டவங்களாகும். அது கட்டிடமாக கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, கயரால் கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, தமிழ் சொல் ஒன்னே தான், கட்டப்படுதல். இன்றைக்கு நம்ம அவரோடு கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிரயாணம், எத்தனையோ கழுதைகளை பார்த்தோம், அவங்க பிரயாணமெல்லாம் அது பாதியில் போயிருச்சு. ஆனால் நம்முடைய பிரயாணம் இந்த இயேசுவை சுமந்து கொண்டு போன கழுதையைப் போல எருசலேமுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு வெளிப்படுவதற்கு காலம் சமீபம். அவர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். அவரை நாம் சந்திக்க போகிறோம். அந்த நாளிலே நம்மில் ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. நம்ம தைரியம் உள்ளவர்களாய் அவரை நாம் எதிர்கொண்டு போக வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய இந்த பிரயாணத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் தான் நம்முடைய வாழ்வு, இந்த கிறிஸ்தவ ஜீவியம் நம்ம கர்த்தரோடு இருந்தால் தான் பரம எருசலேமுக்குள்ளே போக முடியும். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஆண்டவரே, கழுதைகளை கொண்டு ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. கழுதைகள் ஒவ்வொரு இடத்திலும் எப்படிப்பட்ட கழுதைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோமப்பா. பாதி வழியிலே நிறுத்தப்பட்ட கழுதையை போல அல்ல கர்த்தாவே, காணாமற் போன கழுதையை போல அல்ல கர்த்தாவே, தன் எஜமானுக்கு துரோகம் செய்த கழுதையை போல அல்ல ஆண்டவரே, திராட்சை செடியிலே கட்டப்பட்ட கழுதையை போல ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாக, உமக்காக ஆண்டவரே நாங்கள் எழுந்து பிரகாசித்து கனி கொடுக்கத்தக்கவர்களாக, அப்படிப்பட்ட கழுதையாக ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நேரத்திலே தியானிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க ஆண்டவரே. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. என்னையன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, கனி கொடுக்க முடியாது என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. திராட்சை செடியாக உம்மிலே நாங்கள் கட்டப்படும் பொழுது ஆண்டவரே அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்த முடியும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருந்த அந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு உம்மை சுமந்து சென்றதினால் ஆண்டவரே
அது எருசலேம் பட்டணத்திலே உள்ளே செல்ல முடிந்தது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சுமந்தவர்களாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்படி சுமந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, அந்த பரம எருசலேமாகிய ஆண்டவரே பரலோகத்தை நாங்கள் வாஞ்சித்து அதை அடைய முடியும் என்ற ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கழுதியாக நாங்கள் உமக்கென்று வாழ்ந்து கனி கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.